டாபிக் அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கிறப்ப சோ இந்த ஏ ஐடியா அப்படிங்கிற மாடல் என்ன அப்படின்னா இந்த AIDEA ஒரு சார் ப்ளீஸ் மியூட்ல போங்க, நீங்க அன்மியூட் பண்ணாதீங்க. சோ நான் எல்லாரையுமே ஒரு தடவை மியூட் பண்ணிடுறேன். ஓகே, சோ நான் எல்லாரையுமே மியூட் பண்ணிட்டேன். யாரும் அன்மியூட் பண்ணாதீங்க, நீங்க பேசணுங்கிறப்ப மட்டும் அன்மியூட் பண்ணுங்க. ஓகே, சோ இந்த ஏ ஐடியா மாடல்ங்கிறது இப்போ ஒரு கஸ்டமர் கிட்ட போய் உட்காந்து நம்ம பேசுறோம், ஒரு கான்வர்சேஷன் பண்றோம், ஒரு பிரசன்டேஷன் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அவருடைய அட்டென்ஷனை கிராப் பண்ணணும். நீங்க என்ன சொல்ல போறீங்க, நீங்க வந்து சொல்றப்பே வந்து ஒரு பஞ்ச் லைனோட இருக்கணும். அதுதான் அட்டென்ஷன். அட்டென்ஷனா அப்படி வாவ் ஃபீல் கிரியேட் பண்றது. இப்ப ரஜினிகாந்த் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல வந்து அவருடைய டைலாக் நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரின்னு ஐ திங்க் பாஷா படத்துலதான் அந்த டைலாக் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த டைலாக் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து ஒரு வா ஃபீலிங் கொடுத்துச்சு. அதை அவர் சொன்னா வித் ஸ்டைலோட அவர் சொல்றப்ப ஒரு அட்டென்ஷன் அவர் என்ன பண்றாரு, சீக் பண்றாரு அந்த படம் பாக்குறவங்களை. அது மாதிரி நம்ம ஒரு கஸ்டமர் கிட்ட பிரசன்டேஷன் கொடுக்குறப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா கஸ்டமருடைய அட்டென்ஷனை நம்ம பக்கம் திரும்ப பார்க்க வைக்கணும்னா நீங்க வந்து ஒரு பஞ்ச் லைன் சொல்லலாம், ஆர் நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். ஸோ நீங்க சொல்றது ஒரு சின்ன ஒரு பஞ்ச் லைனா இருக்கணும். பட் டக்குன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற அந்த அட்டென்ஷனை வந்து நீங்க கிரியேட் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ஏ ஃபார் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அட்டென்ஷனை கிராப் பண்ணுங்க. சோ அதுக்கு நான் சொன்ன மாதிரி பஞ்ச் லைனா இருக்கலாம். முன்னாடி எல்லாம் ஸ்மார்ட் இன்கம் பிளஸ் பிளானுக்கு நாங்க ஒரு பஞ்ச் லைன் வச்சிருந்தோம். என்ன அப்படின்னா சார் ஒரு நாளைக்கு நீங்க 900 rupees நீங்க சேவ் பண்ணீங்க அப்படின்னா 1 கோடி ரூபாய் உங்க குழந்தைக்கு சைல்டோட எஜுகேஷனுக்கு கிடைக்கும் அப்படின்னா அப்படியா அப்படின்னு கஸ்டமர் பார்ப்பாங்க. அதுதான் அட்டென்ஷன். சோ அந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணுங்க. ஈவன் நான் இப்ப இங்க ஒரு அட்டென்ஷன் எப்படிங்கறத நான் சொல்றேன். பட் நீங்க யோசிங்க. நீங்க யோசிக்கிறப்ப இன்னும் நிறைய பஞ்ச் லைன்ஸ் கிடைக்கும். ஐ அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் நீங்க அட்டென்ஷனை கிரியேட் பண்ணிட்டீங்க. தென் ஐ அப்படிங்கிறது என்னன்னா இன்ட்ரெஸ்ட். ஃபர்தர் அந்த பர்டிகுலர் டாபிக்கை பத்தி நீங்க இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு என்ன, எஜுகேஷனுடைய காஸ்ட்டை பத்தி பேசலாம். இப்ப நம்ம பேசுறதே ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். கேட்டோன்னு சிவகாமி மேடம் சொன்னாங்க நான் படிக்கிறப்ப 2250 ரூபா. ஒரு நிமிஷம் சிவகாமி மேடம் தான் அவங்க காலேஜ் படிச்ச அந்த டேஸ்க்கு போயிட்டு வந்திருப்பாங்க. ஈவன் நான் 12,000 rupees என்னோட காலேஜை வந்து நான் சொல்றப்பவே அந்த காலேஜோடைய கேம்பஸ்க்கு ஒரு தடவை என் மைண்ட் போயிட்டு தான் வருது. சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கஸ்டமரை விஷுவலைஸ் பண்ண வைக்கிறேன். அப்ப இன்னும் இன்ட்ரெஸ்ட கிரியேட் பண்றேன் இந்த டாபிக். அப்ப அந்த பர்டிகுலர் டாபிக்ல இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு நீங்க என்ன பேசலாம், அதுதான் ஐ ஃபார் இன்ட்ரெஸ்ட். ஓகே, டி அப்படிங்கிறது டிசையர். அப்ப இன்னும் இதுக்கு கரெக்டா நம்ம பிளான் பண்ணுங்கிற ஆசையை வந்து கிரியேட் பண்றது. அதாவது எப்பவுமே வந்து ஒரு பொருளை நம்ம வாங்கணும்னா அந்த ஆசையை தூண்டணும் அப்படின்னு ஒரு சதுரங்க வேட்டைன்னு ஒரு படத்துல சொல்லுவோம். அந்த நல்ல ஒரு படம், மார்க்கெட்டிங் ரிலேட்டடா பட் ஃப்ராட் பண்ணக்கூடிய ஒரு படம். எப்படிலாம் ஃப்ராட்லண்ட் ஒர்க் நடக்குது அப்படின்னு. பட் அதுல சொல்ற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நல்லா இருக்கும். ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு பொருளை வாங்க வைக்கணும்னா அந்த ஆசையை தூண்டணும். ஒரு ப்ராடக்டோ ஒரு குழந்தையோட எதிர்காலத்துக்கு சேமிக்கணுங்கிறதை இன்னைக்கு நிறைய பேர் தள்ளி போட்டுட்டு தான் இருக்காங்க. அப்ப அந்த டிசையரை நம்ம கிரியேட் பண்ணணும், இம்மீடியட்டா பண்ணணும். சோ என்ன பண்ணும், இப்ப டி அப்படிங்கிறது டிசையர். தென் இ அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பிளைன். எக்ஸ்பிளைன்ல தான் நீங்க இல்லுஸ்ட்ரேஷன் எடுத்து கஸ்டமருக்கு அந்த குழந்தையோட வயசை போட்டு இல்லுஸ்ட்ரேஷன் போட்டு எந்த வயசுல எவ்வளவு பணம் வரும், எவ்வளவு நாள் வரும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஈல கொடுக்கணும். அண்ட் லாஸ்ட் ஏ வந்து ஆக்ஷன். ஆக்ஷன்ங்கிறது க்ளோசிங் தி கால். சோ அவருக்கு வந்து பிளான் பிடிச்சிருக்கா, ஏதாவது டவுட் இருக்கா, நம்ம வருஷத்துக்கு வந்து 10 லட்சம் ரூபாயே ஓகேவா, சோ இதுக்கு யார் பேர்ல நீங்க எடுக்கிறீங்க, எனக்கு இந்த டாக்குமெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி க்ளோசிங் பண்றதுதான் ஏ ஃபார் ஆக்ஷன். சோ அகைன் சொல்றேன், ஏ அட்டென்ஷன், ஐ இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்றது, ஐ ஃபார் இன்ட்ரெஸ்ட், டி டிசையர், இ எக்ஸ்பிளைன், ஏ ஆக்ஷன். ஆக்ஷன் அப்படின்னா க்ளோஸ். இதுதான் சேல்ஸ் பிட்சுக்கான ப்ராசஸ். சோ இததான் இப்ப நம்ம பார்க்க போறோம், வித் அன் எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். ஹோப் இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? அந்த ஏ ஐடியா சூப்பரான கான்செப்ட். நீங்க எல்லாம் நிறைய டைம் நினைப்பீங்க எப்படி சேல்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே பேசிட்டே போறாங்க ஃப்ளோ. இவங்களுக்கு எப்படி அந்த ஃப்ளோ வந்துச்சு, ஃபர்ஸ்ட் இதை சொல்லணும், அடுத்து இதை சொல்லணும், அடுத்து இதை சொல்லணும், இதை சொல்லிட்டே இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அவங்களாம் அப்படியே ஒரு கதை மாதிரி ஒரு ஃப்ளோ மாதிரி அப்படியே அழகா போயிட்டே இருக்கும். கஸ்டமர் வந்து அப்படியே நல்லா லிசன் பண்ணுவாங்க. ஸோ வெரி சிம்பிள், நீங்க இந்த ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஓகே, சோ கௌதம் குமார் ஏஜ் 35 இயர்ஸ், ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனில ஹெட்டா ஒர்க் பண்றாரு. பிரணவின்னு ஒய்ஃப் இருக்காங்க. அண்ட் பிளெஸ்ட் வித் அ சன் நீரஜ்க்கு 3 years ஆகுது. சோ கௌதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பையனுடைய படிப்புக்காக ஒரு சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் கையில இப்ப கொஞ்சம் டிஸ்போசபிள் இன்கம் இருக்கு, சேவிங்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் தொகை இருக்கு. இதை எப்படி பிச் பண்ணலாம் இந்த ஏ ஐடியா மாடல்ல அப்படிங்கறதா பார்க்க போறோம். அதுலயுமே FG+ ப்ராடக்டை எடுத்து இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அவருக்கு பேச போறோம்.
வித் திஸ் மாடல், ஏ ஐடியா மாடல்ல பேசப்போம். ஸோ நீங்க அப்படியே ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னாவே தெரியும், மேல அப்படியே ஒவ்வொரு இப்ப நான் சொன்ன அந்த ஏ ஐடியா படிதான் நம்ம போயிட்டே இருப்போம். நான் அப்படியே இதுல இருக்கக்கூடிய ஃப்ளோவை நான் சொல்றேன், நீங்க நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. தென் நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் கிட்ட வந்து இப்ப நம்ம கௌதம் தான் ஃபாதர். அவர்கிட்ட நம்ம பேசுறப்ப எப்படி பேசலாம்னா, இங்க இங்கிலீஷ்ல இருக்கு, வேணும்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதை தமிழ்ல நீங்க அப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்க உங்க ஸ்லாங்ல எழுதிக்கோங்க. அப்பதான் நீங்க ஒரு கஸ்டமர்கிட்ட பேசுறப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சார், நீங்க ஆல்ரெடி உங்க குழந்தைக்கு வந்து ஒரு ஹீரோ தான். எல்லா குழந்தைக்கும் அப்பா அப்படின்னா வந்து ஹீரோ தான். ஆனா நீங்க ஒரு சூப்பர் ஹீரோவா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களாங்கிறது எஸ், ஆசைப்படுறேன் சார். எப்படி அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் சார். சார், பட் இன்னைக்கு நீங்க உங்க குழந்தைகிட்ட பேசுனீங்கன்னா தெரியும். இப்ப நம்ம வந்து குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப உங்களோட நீரஜ் வந்து 3 years old. பட் என்னுடைய குழந்தைகிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா 5 வயசுல நான் கேட்டப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, பைலட் ஆகணும்னு சொன்னாங்க. 10 வயசுல கேட்கிறப்ப டாக்டர் ஆகணும்னு சொல்றாங்க. குழந்தைங்களோட ட்ரீம்ஸ் என்ன ஆயிட்டே இருக்குன்னா மாறிக்கிட்டே இருக்கும் சார். அவங்க வளர வளர வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கனவுகள் என்ன ஆயிட்டே இருக்கு அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கு. பட் அவங்களோட கனவு என்னவா இருந்தாலும் ஆஸ் அ பேரண்ட் அவங்களுடைய கனவை நிறைவேற்றணும் அப்படிங்கிறத நம்ம நினைப்போம். அதுவும் எஸ்பெஷலி அவங்களுடைய எஜுகேஷன் அப்படின்னு வரப்ப நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணி அவங்களுடைய ட்ரீமை அவங்க அச்சீவ் பண்ணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் இப்ப நான் இன்ட்ரெஸ்ட் பாட்டுக்கு வந்துட்டேன். ஸோ ஆனால் என்ன அப்படின்னா சார், ஒரு விஷயம் நம்ம யோசிக்கணும். என்னன்னா இன்னைக்கு எஜுகேஷனுடைய காஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸ்கை ராக்கெட்டிங்ல இருக்கு. இன்னைக்கு இன்ஃபிளேஷன்ல செகண்ட் இன்ஃபிளேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா எஜுகேஷன் தான். ஒவ்வொரு 6 வருஷத்துக்கு 7 வருஷம் தடவை எஜுகேஷனுடைய காஸ்ட் அப்படியே டபுள் ஆகுது சார். இப்போ ஒரு எம்பிஏ நீங்க படிக்க வைக்கணும் அப்படின்னா எவ்வளவு ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. 2020 31 lakhs இருக்குன்னா 2030 61 லட்சம் ரூபாய். எம்பிபிஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2020 50 லட்சம் ரூபாய் அப்படின்னா 2030 80 லட்சம் ரூபாய். நாட் ஓன்லி எனி எஜுகேஷன், ஈவன் அ கிராஜுவேஷன். கிராஜுவேஷனுடைய விஷயம் சார், நீங்க என்ன படிச்சீங்க, அப்ப எவ்வளவு ஆச்சு, இப்ப கிராஜுவேஷனுக்கே எவ்வளவு ஆகுதுன்னு பாருங்க. சார் சொன்னார், கிண்டர் கார்டனுக்கே இன்னைக்கு வந்து நம்ம 1.5 லட்சம் ரூபாய் பே பண்றோம். இன்னைக்கு எஜுகேஷனோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கை ராக்கெட்டிங்ல இருக்கு. எம்பிஏ உடைய ஃபீஸ் வந்து இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. எம்பிபிஎஸ்க்கு, இன்ஜினியரிங்க்கு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு. பட் நீங்க பினான்சியலி ரெடியா இருக்கீங்களா சார்? நீரஜுக்கு இப்போ 3 வயசு, 18 வயசு ஆகுறப்ப பினான்சியலி உங்க குழந்தையோட ட்ரீம்க்கு சப்போர்ட் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா சார்? 2 ஆப்ஷன் தான் இருக்கு. எல்லா 2 இருக்கு சார். என்ன அப்படின்னா, ஆப்ஷன் 1 என்ன அப்படின்னா, குழந்தை பிறந்தாச்சு, இப்பதான் குழந்தை வந்து யங் ஏஜ்ல இருக்கிறப்பவே இப்பையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேவிங்ஸ் பண்ணிட்டே வந்தோம்னா அந்த சேவிங்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அக்யூமுலேட் ஆகும். கரெக்டா 18 வயசு வரப்போ உங்க கையில ஒரு லம்சம் அமௌண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அவங்க எஜுகேஷனுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஆப்ஷன் 2, இப்பெல்லாம் எதுவுமே பண்ணாம விட்டுட்டோம். 18 வயசு வந்துருச்சு, ஹையர் எஜுகேஷனுக்கான டைம் வந்துருச்சு. அப்ப பணம் தேவை, அதுவும் லம்சமா பணம் வேணும். போய் கடன் வாங்குறோம். கடனை வாங்கி கடனுக்கு வட்டி கட்டுறோம். அதை வந்து அடுத்த ஒரு 15 இயர்ஸ்க்கு பே பண்றோம். 2 சாய்ஸ் ஆஸ் அ பேரண்டா உங்க கையில இருக்கு. ஆப்ஷன் 1ங்கிறது இப்பவே சேவ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் அக்யூமுலேட் பண்ணி லம்சம் அமௌண்ட் கிடைக்கிறது. ஆப்ஷன் 2ங்கிறது இப்ப ஒண்ணுமே பண்ணாம விட்டுட்டு வயசான காலத்துல கடன் வாங்குறது. ஆஸ் அ பேரண்டா நீங்க இதுல எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுவீங்க சார்? ஆப்ஷன் 1ஆ, ஆப்ஷன் 2ஆ? எல்லா பேரண்ட்டும் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுவாங்க? நீங்களே பேரண்டா இருக்கிறப்ப எந்த ஆப்ஷன்? எல்லாருமே ஆப்ஷன் 1 தான் சூஸ் பண்ணுவோம். எக்ஸாக்ட்லி. எஸ் கௌதம் சார், நீங்களும் ஆப்ஷன் 1 தான் சொல்றீங்க. எஸ், நான் வந்து உங்களுக்கு ஒரு தேங்க்யூ சார். நான் உங்களுக்கு ஒரு 3G சொல்யூஷன் வந்து உங்களுக்கு சொல்றேன் சார். 3rd ஜெனரேஷனுக்கான ஒரு சொல்யூஷன் சொல்றேன். இந்த சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா கேரண்டீடா இன்கம் வரும் ஃபார் த நெக்ஸ்ட் 35 இயர்ஸ்க்கு. உங்களுடைய குழந்தையோட எஜுகேஷனுக்கு நீங்க எவ்ரி இயருக்கு வந்து பணம் கட்டுறதுக்கு இந்த பிளான் வந்து ஹெல்ப் பண்ணும். நாட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன், அவருடைய இனிஷியல் ஸ்டேஜ், அவருடைய கெரியரை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் அவருடைய லைஃப் லாங் அவருடைய கமிட்மெண்ட்ஸுக்கு வந்து அச்சீவ் பண்றதுக்கும் இந்த பிளான் வந்து ஒரு லாங் லாஸ்டிங் சப்போர்ட் கொடுக்கும் சார் உங்க குழந்தைக்கு. இந்த பிளான்ல மொத்தமா 5 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த சொல்யூஷனை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னா கேரண்டீட் இன்கம் கிடைக்கும். நான் கேரண்டீடுன்னு இவ்வளோ ஏன் சொல்றேன்னா, நான் என்ன தொகை சொல்றேன்னா அதுல ₹1 குறையவும் குறையாது, கூடவும் கூடாது. அந்த அளவுக்கு கேரண்டீடா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு கேரண்டீட் இன்கம் 35 இயர்ஸ்க்கு வரும். பட் அது மட்டும் இல்லாம நீங்க கட்டின பணத்தையும் நாங்க உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம்னா மெச்சூரிட்டியில திருப்பி கொடுத்துருவோம்.
அண்ட் நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு இந்த பிளான்ல. ஸோ நீங்க ப்ரீமியம் பே பண்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி, ஃபிளெக்சிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல கூடுதல் பாதுகாப்பு, நீங்க ரைடர் ஒன்னு அட்டாச் பண்ணிக்கலாம். அது என்னன்னு நான் சொல்றேன். வேவர் ஆஃப் பிரீமியம்னு ஒரு ரைடர் இருக்கு. அண்ட் இந்த இன்கம் வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க இன்கம் வாங்கிக்கலாம், ஒரு மந்த்லி வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அந்த சாய்ஸும் உங்களுக்கு இருக்கு. ஸோ இப்ப நான் சொன்னது வந்து டிசையர் பார்ட். இப்பதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம், இல்லுஸ்ட்ரேஷன் பத்தி நம்ம சொல்றோம். சார் இந்த பிளானை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்கதான் நீங்க செக்யூர் லைஃப்ல இல்லுஸ்ட்ரேஷன் எடுத்து இல்லுஸ்ட்ரேஷனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கேரண்டீடு பிளானா இருந்தா ஆல்வேஸ் பிடிஎஃப் நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து பிடிஎஃபா ஜென்ரேட் பண்ணி சொல்றப்ப இன்னும் வந்து கஸ்டமருக்கு வந்து அந்த ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். சார் இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் நீங்க பணம் கட்ட போறதுங்கிறது ஜஸ்ட் ஃபார் 12 இயர்ஸ் தான் கட்ட போறீங்க. ஸோ வருஷத்துக்கு ஒரு 10 lakh நீங்க சேவ் பண்றீங்க. வித் இதுல ஒரு ரைடர் அட்டாச் பண்ணிருக்கோம். அதோடைய பெனிஃபிட் என்னன்னு சொல்றேன். ஸோ ரைடருக்கான பிரீமியமும் சேர்த்து 10,07,870 rupees 12 இயர்ஸ்க்கு நீங்க பே பண்றீங்க. ஸோ நீரஜ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வருஷம், அதாவது நீங்க பணம் கட்ட போறது 12 வருஷம் கட்டுவீங்க. அவரோட 18வது வயசுல இருந்து எவ்ரி இயர் 13,74,000 கேரண்டீடா வரும். ஃபார் த நெக்ஸ்ட் 35 இயர்ஸ்க்கு வந்து அவருக்கு வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் கிடையாது, அந்த பிளான் முடியிறப்ப அவங்க கட்டின பணமும் உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம்னா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருவோம். ஸோ டோட்டலி உங்களுக்கு பெனிஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 crore பெனிஃபிட் வரும். ஸோ இந்த கேரண்டீட் இன்கம் அவரோட 18 வயசுல இருந்து ஸ்டார்ட் ஆகி, நீரஜோடைய 18 வயசுல ஸ்டார்ட் ஆகி அவருடைய 52 வயசு ஆகுற வரைக்கும் எவ்ரி இயர் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னா, இப்போ அவர் வந்து எஜுகேஷன் படிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஸோ நீங்க யூஜிக்கு பே பண்றது, பிஜிக்கு பே பண்றது, ஸோ எஜுகேஷனுக்கு வந்து இந்த பணத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமும் இமீடியட்டா ஒருத்தர் கெரியர்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக முடியாது. அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதுக்கு ஃபண்ட் பண்றதுக்கும் இந்த பணம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் அவரோட லைஃபை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா எவ்ரி இயர் இந்த இன்கம் அவரோட லைஃப்க்கு ஒரு லைஃப் லாங் ஒரு லாங் லாஸ்டிங் சப்போர்ட்டாகவும் இருக்கும். பட் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருவேளை பணம் கட்டிட்டு இருக்கக்கூடிய ஃபாதருக்கு ஒரு அன்சர்டனிட்டி ஏற்பட்டு பணம் கட்ட முடியலன்னா, அதுக்குதான் இதுல ஒரு ரைடர் ஒன்னு அட்டாச் பண்றோம். அந்த ரைடர் ஆட் பண்ணோம்னா, இன்கேஸ் ஃபாதருக்கு ஒரு ரிஸ்க் ஏற்பட்டு ஃபாதர் இல்லைன்னா பிரீமியம் கட்ட வேண்டிய பிரீமியத்தை கம்பெனி வெய்வர் பண்ணிடும். ஸோ கம்பெனியே கட்டிடும். ஆஸ் இட் இஸ் அப்பா கட்டியிருந்தா எப்படி குழந்தைக்கு வருஷத்துக்கு 13.74 lakhs எவ்ரி இயர் கிடைக்குமோ அதே மாதிரி கிடைக்கும். மெச்சூரிட்டிலையும் கட்டின பணமும் வரும். ஸோ அப்பா உயிரோட இருந்து கட்டியிருந்தா அந்த குழந்தைக்கு எப்படி பெனிஃபிட் கிடைக்குமோ முழு பெனிஃபிட் அப்படிங்கிறது இந்த பிளானுக்கு வரும். ஸோ நீங்க வந்து கட்டாயம் இப்ப தெரியாது, எப்பவுமே குழந்தைங்களுக்கு அப்பாவுடைய அருமை வந்து இன்னைக்கு சின்ன வயசுல ஹீரோவா இருப்பாங்க. ஒரு சர்டன் இயர்ஸ் ஆகுறப்ப என்ன அப்பா என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் நீரஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 40 இயர்ஸ் வரப்ப அன்னைக்கு உங்களை பத்தி கட்டாயம் நினைப்பாரு, நம்ம அப்பா வந்து ஒரு சூப்பர் ஹீரோ, நம்மளோட லைஃப்க்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இல்லுஸ்ட்ரேஷன் எடுத்து டீட்டெயிலா நீங்க அவருக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ நீங்க அதை பிடிஎஃப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லாஸ்டா இந்த WOP பெனிஃபிட்டையுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணோம். இன்கேஸ் அவருக்கு ஒரு ரிஸ்க் ஏற்படுது, ஏஜ் 3 வயசுல நம்ம எடுக்கிறோம், எவ்ரி இயர் பே பண்றாங்க, 2 வருஷம் தான் கட்டியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ரிஸ்க் அப்படின்னா கம்பெனி ஃபுல் பிரீமியத்தை என்ன பண்ணும், ரெஸ்ட் ஆஃப் பிரீமியத்தை வெய்வர் பண்ணிடும். அன்பெய்டு பிரீமியம் எல்லாம் வெய்வர் ஆயிடும். கம்பெனி வில் பே, பட் ஆஸ் இட் இஸ் அந்த குழந்தைக்கு முழு பெனிஃபிட் அப்படிங்கிறது அவங்களுக்கு போய் சேரும். ஸோ பெனிஃபிட்ஸ் ஸ்டில் ரிமைன் அன்சேஞ்ச்ட். சார் நீங்க கட்ட போறது எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.2 crore கட்டுறீங்க ஃபார் 12 இயர்ஸ். பட் டோட்டலி இந்த பிளான்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் வரக்கூடிய கேரண்டீட் இன்கம் 35 இயர்ஸ் டோட்டல் பண்ணோம்னா 4,80,90,000. அண்ட் நீங்க கட்டின பிரீமியம் தொகையை நாங்க என்ன பண்ணிடுவோம்னா ரிட்டர்ன் கொடுத்துருவோம் 1.20. ஸோ டோட்டலி 6,90,000 வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேரண்டீடா இந்த பிளான்ல கிடைக்கும். சரி, இது வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிள். நீரஜோடைய ப்ரூஃப் மட்டும் கொடுங்க, பர்த் சர்டிஃபிகேட் கொடுங்க, உங்களுடைய ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு கொடுங்க. ஸோ க்ளோசிங்க்கு நீங்க போயிடலாம். ஸோ க்ளோசிங் நம்ம நார்மலி எப்படி போவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ஷன் அப்படிங்கிறதே க்ளோசிங் தான். சார் இது கிளியரா உங்களுக்கு இந்த பிளான்ல எந்த ஃபீச்சர் ரொம்ப பிடிச்சிருக்கு சார்? ஸோ நீரஜுக்கு வந்து இது ஒரு எக்ஸாக்ட் சொல்யூஷனா இருக்கும். ஜஸ்ட் நீரஜோடைய பர்த் சர்டிஃபிகேட் உங்களுடைய ஆதார் அண்ட் பேன் கொடுத்தீங்கன்னா இமீடியட்டா நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் ரைட் டைம். கரெக்டா 3 வயசு இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அவருடைய 18வது வயசுல இருந்து உங்களுக்கு இந்த கேரண்டீட் இன்கம் எவ்ரி இயர் அப்படிங்கிறது வரும். ஸோ இதுதான் பிச் பண்றது. ஸோ
நினைக்கிறேன். அகைன் நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னா தெரியும். நம்ம வந்து இதை நான் வந்து இப்ப நான் சொல்றப்ப இந்த இடத்துல வந்து இது இன்ட்ரெஸ்ட், இது டிசைர்னு சொல்றேன். நீங்க கஸ்டமர்கிட்ட போயிட்டு சார் இது இப்ப நான் சொன்னது வந்து அட்டென்ஷன் சொன்னேன், நான் இப்ப இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ண போறேன், இப்ப டிசைர் கிரியேட் பண்ண போறேன்னு சொல்றது இல்லை. நீங்க உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். சோ நீங்க கஸ்டமர் கிட்ட பேசுறப்ப நீங்க எப்படி பேசணும்னா இந்த ஃப்ளோல மைண்ட்ல நீங்க வச்சுக்கணும். ஐடியா படி நம்ம பேசணும். ஃபர்ஸ்ட் அட்டென்ஷனை கிரியேட் பண்ணணும். அட்டென்ஷனை கிரியேட் பண்றதுக்கு கஸ்டமர்கிட்ட என்ன சொல்றோம், சார் நீங்க ஆல்ரெடி ஹீரோ உங்களோட குழந்தைக்கு, பட் நீங்க சூப்பர் ஹீரோ ஆகணுமா எப்படின்னு நான் சொல்றேன் சார். சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுடைய கனவுகள் மாறிக்கிட்டே இருக்கு சார். இதுதான் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்றது. சோ அப்ப நீங்க அப்படியே அந்த ஃப்ளோல போயிட்டே இருக்கணும். சார் இன்னைக்கு குழந்தையுடைய கனவு மாறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு கேட்டா பைலட்டும்பாங்க, நாளைக்கு கேட்டா டாக்டரும்பாங்க, 2 வருஷம் கேட்டா கலெக்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவங்களோட ட்ரீம்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். பட் என்ன அவங்களோட ட்ரீமா இருந்தாலும் ஆஸ் அ பேரண்ட் அதை பண்ணி கொடுக்க வேண்டியது நம்மளோட வேலை தான். ஆனா ஒரு விஷயம் பாருங்க சார், இன்னைக்கு எஜுகேஷனுடைய காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சார் நீங்க என்ன சார் படிச்சீங்க, எந்த இயர் கம்ப்ளீட் பண்ணீங்க, அப்ப எவ்வளவு ஆச்சு சார், இப்ப எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? இப்ப நீரஜ் நீங்க வந்து ஸ்கூல் போட்டீங்க அப்படின்னா இப்ப எவ்வளவு பே பண்ணும் தெரியுமா? சிம்பிள், இதே பிளாஷ்பேக்லயே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சார் நான் படிச்சப்ப இவ்வளவுதான் சார் ஆச்சு, ஆனா இன்னைக்கு என் குழந்தைக்கு இவ்வளவு ஃபீஸ் கட்டுறேன் சார். நான் சொன்ன 2 சர்வே ஃபேக்டர் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் சார். எவ்ரி 6 to 7 years எஜுகேஷன் காஸ்ட் அப்படியே டபுள் ஆகுது. இன்னைக்கு வந்து செகண்ட் இன்ஃபிளேஷன் ஹையஸ்ட் எதுன்னு பார்த்தோம்னா எஜுகேஷன் தான். ஃபர்ஸ்ட் ஹெல்த், ரெண்டாவது எஜுகேஷன் தான். ஸோ ஸ்கை ராக்கெட்டிங்ல இருக்கு சார். ஸோ இன்னைக்கு வந்து நீரஜோட ஏஜ் 3 வயசு, இன்னும் 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் ஹையர் எஜுகேஷன் போவார். அன்னைக்கு காஸ்ட் எப்படி இருக்குங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்க. ஓகே, பட் ஒரு கொஸ்டின் என்னன்னா, ஆஸ் அ பேரண்ட் நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஆர் யூ ஃபினான்ஷியலி ரெடி அப்படின்னா எல்லா பேரண்ட்டும் ரெடியா இல்லை. பட் 2 சாய்ஸ் இருக்கு சார் ஆஸ் அ பேரண்டா. ஒரு சாய்ஸ் என்னன்னா, இப்பையில இருந்தே நீங்க பணத்தை சேர்த்து வைங்க, இன்ட்ரெஸ்ட் அக்யூமுலேட் பண்ணுங்க, 18 இயர்ஸ்ல ஒரு லம்சம் அமௌண்ட் எடுத்து அவங்களோட எஜுகேஷனுக்கு ஃபண்ட் பண்ற மாதிரி பாருங்க, ஒரு ரெகுலர் இன்கம் வர மாதிரி பாருங்க. இல்லையா இப்ப விட்டுட்டோம் அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னா கடனை வாங்கணும், வட்டி கட்டணும். சோ இதுல எந்த சாய்ஸ் சார் சூஸ் பண்ணுவீங்க? ஸோ ஆப்ஷன் 1 சார். எஸ் சார், நிறைய பேரண்ட் எங்ககிட்ட சொல்றது ஆப்ஷன் 1 தான் சொல்றாங்க. ஸோ அதனாலதான் டாட்டால இருந்து நாங்க உங்களுக்கு ஒரு 3G சொல்யூஷன் பண்றோம். ஸோ அந்த 3G சொல்யூஷன் என்ன அப்படின்னா, கேரண்டீட் இன்கம் கொடுக்கும் சார் ஃபார் த நெக்ஸ்ட் 35 இயர்ஸ்க்கு. ஸோ இது வந்து உங்க குழந்தையோட இப்ப எஜுகேஷனுக்கு, யூஜிக்கு, பிஜிக்கு, அவங்க கெரியரை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் அது மட்டும் கிடையாது, அதோட முடிய போறது இல்லை, லாங் லாஸ்டிங் சப்போர்ட்டா உங்க குழந்தைக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த பிளான்ல முக்கியமா 5 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதான் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி பிளான். அந்த 5 சொல்லுங்க. கேரண்டீட் இன்கம் வரும் சார் ஃபார் தி நெக்ஸ்ட் 35 இயர்ஸ். கட்டின பணம் ரிட்டர்ன் வரும், ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு, ரைடர் சூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் நீங்க வருஷம் வரக்கூடிய இன்கம் வருஷமாவும் வாங்கிக்கலாம், மந்த்லியாவும் வாங்கிக்கலாம். சார் லெட் மீ எக்ஸ்பிளைன் இந்த பிளான் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இல்லுஸ்ட்ரேஷன் எடுங்க, கஸ்டமருக்கு பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ரைடரை பத்தி பேசுங்க. எப்ப ஒரு குழந்தைக்காக நீங்க ஒரு பிளான் கொடுக்கணும்னு நினைச்சாலும் வெய்வர் ஆஃப் பிரீமியம் ரைடர் இல்லாம குழந்தை பேர்ல பாலிசி கொடுக்காதீங்க. பெரியவங்க பேர்ல நம்ம பிளான் கொடுக்கறப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிபிஆர் ரைடர் ஆட் பண்ணிக்கிறோம். குழந்தைங்களுக்கு பேர்ல நீங்க பிளான் கொடுக்கணும்னு நினைச்சா கட்டாயம் WOP ரைடர் இல்லாம அவங்களுக்கு ப்ராடக்ட் நீங்க இல்லுஸ்ட்ரேஷன் எடுக்கிறப்பவே WOPயோட எடுங்க. சார் நீங்க பே பண்றது 1.2 crore, பட் உங்களுக்கு கேரண்டீடா 6 crore அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. அது நீங்க இருந்தாலும் கிடைக்கும். இன்கேஸ் ஒரு அன்சர்டனிட்டி ஏற்பட்டு அந்த ஃபாதரே இல்லைன்னா கூட அந்த குழந்தைக்கு கிடைக்கும். ஸோ அப்ப அந்த சைல்டுடைய ட்ரீம் வந்து 100% வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கு அப்பாவுடைய அருமை புரிஞ்சுக்க முடியாது. பட் அவங்களுக்கு ஒரு 30, 40 வயசு, 45 வயசு ஆகுறப்பதான் அப்பாவோட அருமை என்னன்னு புரியும். எப்பவுமே நீங்க அவருக்கு ஒரு சூப்பர் ஹீரோவா இருக்க முடியும் சார். இதுதான் டாட்டால இருந்து நாங்க கொடுக்குற FG+ பிளான். நான் இப்ப வரைக்குமே வந்து பிளானுடைய பேரே நான் சொல்லல. சோ நான் ஜஸ்ட் வந்து கான்செப்ட தான் பேசிட்டு இருக்கோம். ஓகே, சோ இந்த கான்செப்ட் படி போனீங்க அப்படின்னா பேசுறது ஈஸியா இருக்கும். கிளியரா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ் இதுல? நோ மேம். கிளியர் மேடம். இது மாதிரி பேசலாமா? இந்த மாதிரி பிட்ச் பண்ணலாமா? பட் இது ஃபர்ஸ்ட் டைம் ஒரே டைம்ல இது வந்துருமா அப்படின்னா நோ. சொல்றப்ப எல்லாமே ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். பட் ஒரே டைம்ல வந்துருமானா வராது. யூ நீட் டு பிராக்டிஸ். எந்த ஒரு விஷயத்தையும் திருப்பி 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 நீங்க சொல்றப்ப ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து யோசிக்கவே மாட்டீங்க. அப்படியே ஃப்ளோல அழகா பேசிட்டே போவீங்க. கஸ்டமருக்கு வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நாளா சேல்ஸ்ல இருந்த டைம்ல ஏதோ பேசினாங்க நினைக்கிறோம், அவங்க சொன்னது பிடிச்சிருந்துச்சு பண்ணோம் அப்படிம்பாங்க. நம்ம பிரசன்ட் பண்ற விதத்துலதான் கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. சேல்ஸ்ல அடிக்கடி சொல்றது என்ன அப்படின்னா 80% ஆஃப் தி சேல் இஸ் பிகாஸ் ஆஃப் யூ. யூனா என்ன? நீங்க ஒரு பர்சன் அப்படிங்கிறது கிடையாது. த வே யூ பிரசன்ட்.
உங்களை நீங்க எப்படி வந்து அந்த இடத்துல வந்து சோல்வ் பண்ணீங்க, எப்படி பிரசன்ட் பண்றீங்க அந்த கான்செப்ட கஸ்டமர் மைண்ட்ல. கஸ்டமருக்கு FG பிளஸ்ங்கிற பேரே தெரியாது. ஆனா கஸ்டமருக்கு ஒரு விஷயம் மைண்ட்ல புரிஞ்சிருக்கும். என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னா, ஓ இது வந்து நீரஜோட எஜுகேஷனுக்கு 18 இயர்ஸ்ல இருந்து வரும். பட் நீரஜோட 52 வயசு வரைக்கும் வரப்போகுது. அவருடைய எஜுகேஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஒரு லைஃப் லாங் ஒரு சப்போர்ட்க்கு வந்து ஒரு அமௌண்ட் வரப்போகுது. ஸோ இது கேரண்டீடாவும் வரப்போகுதுங்கிறது அவரோட மைண்ட்ல பதிஞ்சிரும். நிறைய பேருக்கு பாருங்க அப்புறமா பிளான் பேர்லாம் கேட்டீங்கன்னா தெரியாது. ஆனா ஒரு கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டு இந்த ஓகே இது நம்ம பண்ணி வச்சா நல்லது அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் கஸ்டமர்லாம் என்ன பண்றாங்கன்னா பிளான் எடுக்க. இத பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா அதுதான் உங்களுக்கு ரியல் சக்சஸ். கிருஷ்ணமூர்த்தி சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? கிருஷ்ணமூர்த்தி சார், எனி கொஸ்டின்ஸ்? ஓகே, சோ ஹோப் சேதுராமன் சார் ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல தெரியாம போட்டுச்சு. பட் நான் FG பிளஸ் மட்டுமே ஒரு 15 பாலிசி கொடுத்தேன் மேடம். சூப்பர் சார். FG பிளஸ் மட்டுமே ஒரு 15 பாலிசி. ஆனா நீங்க சொன்ன அதாவது எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் தான் டைம். அதாவது நீங்க சொல்ற மாதிரி இந்த ஆக்ஷன்ல அந்த லெவல்ல நம்ம போக மாட்டோம். ஆனா பட் நம்ம இருக்கிறோம். பட் எல்லாருமே அதை தான் நினைச்சுக்கணும். அதாவது நம்ம பேசுறது இந்த பிளான்ல தான் பேசுறோம். ஆனா அதை கேப்ஷனை மட்டும் கொடுக்காம நம்ம இருந்திருக்கிறோம். பட் இந்த பிளான்ல அப்படி நீங்க சொல்ற மாதிரி போய் அதுலயும் நான் கம்ப்ளீட்டா கொடுத்தது எல்லாமே எஜுகேஷனல் பிளான் பண்ணி தான் கொடுத்தது. அவ்வளவு சைல்டு பிளான் பண்ணி 15 பாலிசி கொடுத்துருக்கிறேன். பட் எனக்கு அது ரொம்ப பிடிக்கமான பாலிசி. இப்போ கூட நான் அதுதான் பேசிட்டு இருப்பேன். ஏன்னா FG பிளஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளான். தேங்க்யூ மேடம். சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா சார் சொன்ன பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையாலுமே நம்ம எல்லாரும் இதை பண்றோம். இதுக்கு நான் அது சார் சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி கட்டாயம் இதுக்கு நம்ம ஒரு பேர் வச்சிருக்கோம். சேல்ஸ் டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பேர் வச்சிருக்கோம். நிறைய பேர் அழகா சேல்ஸ் பண்ணுவீங்க. உங்களுக்குன்னு ஒரு டெக்னிக். நிறைய பேர் FG பிளஸ் பிளான எப்படி சொல்லியிருப்போம்னா சைல்டு எஜுகேஷன் தவிர மத்த நார்மல் இதுல எப்படி சொல்லுவோம்னா, இப்ப நம்ம ஒரு வீடு கட்டிட்டு வாடகைக்கு விட்டோம் நம்ம கட்டுறதுக்கு இன்னைக்கு ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டுறதுக்கு வந்து 50 லட்சம் ரூபாய் நம்ம செலவு பண்ணி வாடகை ஒரு 10,000 ரூபாய் வரும். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிட்டு இருக்குன்னா ரெண்ட் வந்து டாக்ஸபிள் இன்கமா இருக்கும். ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டை மெயின்டைன் பண்றதுக்கே நம்ம நிறைய காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கு லோன் போட்டிருப்போம். லோன் கட்டுறப்ப எக்ஸஸா கட்டுவோம். பட் நீங்க 50 லட்சம் கூட நீங்க கட்ட வேணாம், 12 லட்சம் ரூபாய் கட்டுங்கன்னு 1 லட்சம் ரூபாய் இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு. சோ இந்த மாதிரி நிறைய பிட்ச் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். அந்த 12 லட்சத்தை நீங்க ஒரே டைம்ல கொடுக்காதீங்க, 12 வருஷமா பிரிச்சு கொடுங்க. உங்களுக்கு கேரண்டீடா எப்படி ஒரு வீடு வாங்கி ரெண்டுக்கு கொடுத்தா எப்படி ஒரு மந்த்லி இன்கம் வருமோ அதே மாதிரி உங்களுக்கு மந்த் ஆன் மந்த் 10,000 rupees கேரண்டீட் இன்கம் வரும். அது டாக்ஸ் ஃப்ரீ இன்கமா வரும். ஸோ இதெல்லாம் அழகா நிறைய பேர் பிச் பண்ணிருப்பீங்க. சார் சொன்ன மாதிரி அதுக்கு இன்னைக்கு ஒரு பேரும் கொடுத்துருக்கோம். இது எதுக்காகனா நியூவா இண்டஸ்ட்ரிக்குள்ள வரவங்களுக்கு எப்படி பேசணும், எப்படி கால் ஒரு ஓபன் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், கஸ்டமர் எப்படி நம்ம பேசுறதை கவனிக்க வைக்கணும். அப்ப நம்ம பேசுறது வந்து அவங்க கவனிக்கிற அளவுக்கு ஒரு அட்ராக்டிவாவும் இருக்கணும். பாயிண்டும் பேசணும், கான்செப்ட பத்தி பேசணும். அதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சேதுராமன் சார், எனிதிங் யூ வாண்ட் டு ஆட்? இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஒரு செகண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிடுறேன். லாஸ்ட் இயர் நான் இதே போல ஒரு பாலிசி FG பிளஸ் கொடுத்து அவரு வந்து சரின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாரு. 1 லட்சம் ரூபாய் பண்ணிட்டாரு. இந்த வருஷம் அவருக்கு பணம் கட்டுறதுக்கு கஷ்டமா இருந்தது. எனக்கு பையனுக்கு இப்ப தானே நான் 1 வருஷம் தானே ஆச்சு, எனக்கு எஜுகேஷனுக்கு எப்படி பயன்படணும் அதே கேள்வியாட்ட கேட்டார். நான் முதல்ல கொடுக்கும் போதே அப்படிதான் கொடுத்துட்டு வந்தேன். பட் அவரு புரிஞ்சுக்கல. இப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், இப்போ பாருங்க நீங்க 17 வயசு முடி 1 வயசு ஆச்சு, 18வது வருஷம் வரும் பொழுது அவங்க ஏதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் போவான். நீங்க போட்டுக்கக்கூடிய 1 லட்சம் ரூபாய்க்கு அன்றைக்கு உங்களுக்கு வருது 1,36,000 ரூபாய் வருது. அன்றைக்கு எஜுகேஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கொடுக்கறதா இருந்தாலும் கூட இந்த 1,36,000 ரூபாய் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். அதுவும் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். பட் நீங்க கூடுதல் போட்டா உங்களுக்கு பெனிஃபிட்டா இருந்திருக்கும். இந்த அமௌண்ட் போட்டனால இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்ன உடனே அவரை நேரம் நான் என்ன போட்டேன்னா கோட்டவழி மோடுக்கு மாத்தி விட்டுட்டேன். ஓகே சார், கோட்டவழி மோடுக்கு மாத்தி விட்டேன். அதனால நமக்கு அந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால அவங்களையும் கண்டினியூ பண்ண வைக்கலாம், அவங்களுக்கு சர்வீஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ஹெல்ப்பா இருந்தது. இப்போ அவர் கோட்டவழி மோடுக்கு கட்டிட்டு இருக்காரு. கிரேட் சார், சூப்பர் சூப்பர். ஓகே, தேங்க்யூ. சேதுராமன் சார். மேடம் இதுக்கு வந்து FG பிளஸ் இதுவும் ஆக்சுவலா ஒண்ணுதான் மேடம். இது FG பிளஸ்ல கொஞ்சம் வரும் இன்கம் அதிகமா வருதா மேடம் ஆக்சுவலா பார்த்தா? எந்த பிளானோட நீங்க கம்பேர் பண்றீங்க சார்?
FG plus ஆக்சுவலா வந்து FG plus 1 lakh போட்டா 12 years பிரீமியம் கட்டுறோம். 12 years பிரீமியம் கட்டினா அடுத்த 13 years 1 year கேப். 14 yearsல இருந்து உங்களுக்கு 1.1 டெஃபர்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா பெனிஃபிட்டா இருக்கும். சார் சேதுராமன் சார், ஆக்சுவலா இப்ப நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் வந்து 12 வருஷம் கட்டுறாங்க, 3 years வெயிட் பண்றாங்க டெஃபர்மெண்ட். ஸோ 3 years வெயிட் பண்றாங்க, 15th year எண்ட்ல இருந்து இன்கம். ஸோ அந்த நெக்ஸ்ட் 35 yearsக்கு இன்கம். ஸோ நம்ம 1 year டெஃபர் பண்ணி வாங்கலாம், ஆர் 2 years 3 years 4 year 5 year மினிமம் 1 to 5 year டெஃபர் பண்ணலாம். டெஃபர் பண்றப்ப the income will be high சார், ஜாஸ்தியா இருக்கும். அதுல இன்னொரு பாயிண்ட் வந்து என்னன்னா சார், FG பிளஸ் பொறுத்த வரைக்கும் இதே நம்ம இப்ப குழந்தைக்குன்னு பாக்குறோம். இப்ப ஈவன் குழந்தைக்குமே வந்து ஒன்ஸ் இன்கம் டேர்ம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஒரு பே அவுட் வாங்கிட்டாங்க, அதுக்கப்புறம் இன்கேஸ் ரிஸ்க் அப்படின்னா கூட நாமினிக்கு தொடர்ந்து அந்த இன்கம் வந்துகிட்டே இருக்கும். அந்த 35 years ஆஃப் இன்கமும் கேரண்டி, கட்டின பணமும் கேரண்டி. ஸோ சூப்பரான பிளான் FG பிளஸ் பிளான் சார். ஸோ இது வந்து நம்ம நிறைய கொடுத்துருக்கோம் அந்த பிளான். எஸ் சார், தேங்க்யூ சேதுராமன் சார். செந்தில்குமார் சார். FG plus தான் பெஸ்ட் மேடம். எஸ் சார், செந்தில்குமார் சார். மேடம் வணக்கம் மேடம். மேடம் இந்த பிளான்ல குழந்தை பேர்ல நம்ம பாலிசி கொடுத்தோம். ஃபாதர் வந்து வியூவர் ஆஃப் பிரீமியம் கொடுக்குறோம். அந்த குழந்தைக்கு டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் வந்து என்ன டேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? கொஞ்சம் டிராப் ஆயிடுச்சு அந்த குழந்தைக்கு. டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட், அதாவது பாலிசி வந்து அந்த குழந்தைக்கு ஏதாவது ரிஸ்க் அப்படின்னா பாலிசி எப்பையில இருந்து ஸ்டார்ட் ஆயிருந்தா. சோ நல்ல கேள்வி சார். ஆக்சுவலி குழந்தை தான் இங்க இன்சூர்ட், அப்பா பணம் கட்டுறவர் வந்து ப்ரொபோசர். குழந்தைக்கு தான் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும். இன்சூரன்ஸ் கவரேஜ் டே 1ல இருந்தே குழந்தைக்கு இருக்கும். முன்னாடி எல்லாம் ஆரம்ப காலத்துல எல்லாம் வயசானதுல இருந்துதான் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு பழைய பிளான்ல. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஈவன் நீங்க குழந்தைக்கு ஒரு பிளான் கொடுத்தா கூட குழந்தை தான் இன்சூர்டுங்கிறப்ப டே 1ல இருந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் குழந்தைக்கு இருக்கும். பணம் கட்டுறது அப்பா, அப்பா ப்ரொபோசர், அப்பாக்கு ரைடர் ஆட் பண்ணுவோம். ரைடர் என்ன ரைடர் ஆட் பண்ணுவோம்? வெய்வர் ஆஃப் பிரீமியம் ரைடர் ஆட் பண்ணுவோம். சோ பணம் கட்டுறப்ப அப்பா இறந்துட்டா டெத் பெனிஃபிட் எதுவும் வராது. பிரீமியம், ஃபியூச்சர் பிரீமியம் கட்ட வேண்டியது இருக்கு இல்லையா, அந்த ஃபியூச்சர் பிரீமியத்தை கம்பெனி வெய்வர் பண்ணிடும், கம்பெனி ஃபண்ட் பண்ணும். ஆஸ் இட் இஸ் கட்டியிருந்தால் எப்படி பெனிஃபிட் வருமோ அந்த மாதிரி பெனிஃபிட் அந்த ஃபேமிலிக்கு ஃபுல்லா வரும். ஓகேவா சார்? ஓகே. அடுத்தது இப்போ ஒரு 12 years பே பண்றாருங்க, அவங்களுடைய பாலிசி டேர்ம் இன்கம் டேர்ம் வந்து ஒரு 35 years அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 20வது வருடத்துல பணம் தேவைப்படுதுன்னா மொத்தமா லம்சமா ஏதாவது அமௌண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்களா? இதுவும் நல்ல கொஸ்டின். ஆக்சுவலி நிறைய பேர் இதை கேட்டிருப்பீங்க இந்த பிளான் எல்லாம் எடுத்தப்ப. இப்ப 35 years இன்கம் டேர்ம், இப்போ ஒரு பர்சன் வந்து 5 years வாங்கிட்டாங்க, அது வந்து இன்சூர்டு இருக்காங்க, ஒரு ப்ரொபோசர் கான்செப்ட் வாட் எவர் மேபி, 5 years வாங்கிட்டாங்க, அவங்க இறக்கல, நல்லாதான் இருக்காங்க, இன்சூர்டு பர்சன் இறக்கல. பட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், எனக்கு வருஷம் வேண்டாம், எனக்கு வந்து லம்சமா கொடுத்துருங்க, ஏதாவது ஒன் டைம் செட்டில்மெண்டா எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டாங்கன்னா இந்த பிளான்ல அந்த ஆப்ஷனும் இருக்கு. அந்த ஆப்ஷனுக்கு பேரு கமிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கமிட்டேஷன் ஆப்ஷன் அப்படின்னா, இப்ப நான் வெயிட் பண்ணி இன்னும் 30 வருஷம் பணம் வரும், அந்த 30வது வருஷம் நான் கட்டின பணத்தை நான் வாங்குவேன். அப்ப ஃபியூச்சர் வேல்யூ தானே இருக்கு இல்லையா, அந்த ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் மணி. ஃபியூச்சர் சார், நீங்க வந்து மியூட்ல போகணும், இங்க பேசலன்னா நீங்க மியூட்ல தான் இருக்கணும், இல்லைன்னா அது மத்தவங்களே டிஸ்டர்ப் பண்ணும். ஓகே, சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மாதிரி கமிட்டேஷன் ஆப்ஷன் பண்றப்ப ஃபியூச்சர் வேல்யூ, மணியோடைய ஃபியூச்சர் வேல்யூக்கு இன்னைக்கு பிரசன்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு டிஸ்கவுண்டட் ஃபேக்டர் போடுவோம். ஏன்னா நான் முன்கூட்டியே இந்த பணத்தை வாங்குறப்ப டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் போட்டு இன்னைக்கு என்ன பிரசன்ட் வேல்யூ இருக்கோ அந்த பணத்துக்கு அதை ஒன் டைமா கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க சார். அந்த ஆப்ஷனுக்கு பேரு கமிட்டேஷன். டிஸ்கவுண்டிங் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 8.60% டிஸ்கவுண்ட் ஆகும். ஃபியூச்சர் வேல்யூ மொத்தமா எவ்வளவு பணம் இருக்கோ அதுக்கு இன்னைக்கு பிரசன்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணுவாங்க, டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் போடுவாங்க, அதை கால்குலேட் பண்ணி இன்னைக்கு ஒரு தொகையை கொடுத்துருவாங்க. ஓகே, கிளியரா சார்? தர்ஷினி மேடம், குட் மார்னிங் மேடம். ஓகே, சோ இந்த ஆர்டர் படி போவோம். சேதுராமன் சார், நீங்க கிளியரா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? மேடம் இதுல இன்னொரு டவுட் மேடம். மேடம் ஓகே, ஹேண்ட் லோ பண்ணிடுங்க சார், ஹேண்ட் லோ பண்ணிடுங்க. எனக்கு இந்த ஆர்டர் படி கேளுங்க, சோ தட் அப்ப ஈஸியா. மேடம் செந்தில்குமார் சார், பாண்ட்ல மென்ஷன் பண்ணி வருங்களா மேடம், அந்த 20வது வருடத்திலேயே இவ்வளவு பணம் கிடைக்குங்கிறது பாண்ட்ல மென்ஷன் பண்ணி வருங்களா மேடம், இல்ல அந்த நேரத்துக்கு கால்குலேட் பண்றதுங்களா? இல்ல அந்த பாண்ட்லயே மென்ஷன் பண்ணிருக்காங்க, கமிட்டேஷன் ஆப்ஷன்ங்கிறது மென்ஷன் பண்ணிருக்காங்க, டிஸ்கவுண்டட் பண்ணிருக்காங்க.
ஈவன் நம்ம செக்யூர் லைஃப்லயே நீங்க வந்து லாஸ்ட் பேஜ் நீங்க எடுப்பீங்க இல்லையா, பிரீமியம் ஜிஎஸ்டி அப்படின்னு ஒரு பேஜ் வரும் இல்லையா, அதுக்கு இன்னொரு நெக்ஸ்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் FG Plusல. நீங்களே கம்யூட்டேஷன் ஆப்ஷன், ஒரு 30வது வருஷம் ஒருத்தர் கம்யூட் பண்றாரு, நீங்க சொன்ன மாதிரி ஒரு 20 வருஷம் இருக்கிறப்ப கம்யூட் பண்றாரு, எவ்வளவு பணம் வருங்கிறத கூட பார்க்கலாம். இது டாக்குமெண்ட்லயும் இந்த விஷயம் வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. மேடம், இந்த பிளான ஒரு MR சைல்டுக்கு தர முடியுங்களா? என்ன சைல்டு சார்? MR சைல்டு, மென்டலி சேலஞ்சடு, பிசிக்கலி சேலஞ்சடு, அந்த மாதிரி தர முடியாது சார், தர முடியாது. அவங்களுக்கு எந்த பிளானுமே கொடுக்க முடியாது சார். அப்ப குழந்தையோட குட் ஹெல்த் இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். ஆமா, ஏன்னா ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் இஸ் அ கான்ட்ராக்ட். சோ ஒரு கான்ட்ராக்ட்ல என்ட்ரி ஆகணும் அப்படின்னா சவுண்ட் மைண்டட் பீப்புள் மட்டும்தான் என்ட்ரி ஆக முடியும். ஓகே, பிசிக்கலி சேலஞ்சடு குழந்தைங்களுக்கும் தர முடியாது சார். பிசிக்கலி சேலஞ்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அவங்க வந்து மென்டலி ஓகே, பட் டிசபிலிட்டி இருக்கு அப்படின்னா அந்த டிசபிலிட்டி சர்டிபிகேட்டை நம்ம கொடுக்கணும். அந்த சர்டிபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்றப்ப அண்டர் ரைட்டர் மே அக்செப்ட் ஆர் மே நாட் அக்செப்ட். முன்னாடி எல்லாம் நம்ம மகா லைஃப் கோல்டு சேவிங்ஸ் பிளான் வந்து பாத்தீங்கன்னா போலியோ அட்டாக் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கூட கொடுத்துருக்கோம். பட் நீங்க அந்த சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அண்டர் ரைட்டிங், இப்ப நம்ம ஆப்ஸ்ல இருக்காங்க இல்லையா, அவங்க அண்டர் ரைட்டர்கிட்ட கேட்டுட்டு அவங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் நீங்க ப்ராசஸ் பண்ணலாம். சேவிங்ஸ் பிளான், ஒன்லி சேவிங்ஸ் பிளான். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். ஓகே, ஸோ ஹோப் நம்ம வந்து டைம் நமக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா 10:22. நம்ம வந்து இன்னும் ஒரு 8 மினிட்ஸ்ல நம்ம மார்னிங். சொல்லுங்க மேடம். வணக்கம் மேடம். இப்போ முதல்ல சொன்னதோட கண்டினியூஷன் தான் மேடம். ஒரு மைனர் சைல்டு, அவங்களுக்கு 12 வருஷம் பிரீமியம் கட்டுறோம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு அன்சர்டன்னா அவங்க இன்சூர்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு கவர் இருக்குன்னு சொன்னீங்க. அவங்களோட ப்ரொபோசரா ஃபாதரோ மதரோ இருக்கும்போது வேவர் இருந்துச்சுன்னா பிரீமியம் அப்படியே போற மாதிரி ஒரு ஆப்ஷன் நாங்க. இப்போ வேவர் எடுக்கல, அப்போ அந்த மைனர் சைல்டு 12 வருஷம் கட்டிட்டு இருக்கிற பீரியட் அல்லது அந்த டெஃபர்மெண்ட் பீரியட்ல ஏதாவது நடந்தா பாலிசி என்ன, அது மட்டும். ஸோ இன்சூர்டு பர்சன் இறந்துட்டாங்கன்னா பிளான் வில் கெட் க்ளோஸ்ட். என்ன டெத் பெனிஃபிட் இந்த பிளான்ல இருக்கோ அந்த டெத் பெனிஃபிட்டை கொடுத்துருவாங்க. பிளான் அதோட க்ளோஸ் ஆயிடும். எப்பவுமே இன்சூர்டு இறந்துட்டா பிளான் வில் கெட் க்ளோஸ்ட். டெஃபர்மெண்ட் பீரியடுக்கு அப்புறம் தான்னா நீங்க சொன்ன மாதிரி டெத் பெனிஃபிட் கொடுக்காம அந்த பாலிசி அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கும், அப்படிதானே? எக்ஸாக்ட், எஸ் விஜயஸ்ரீ மேடம். சோ உங்களுக்கே தெரியும். சோ ஒன்ஸ் இன்கம் டேர்ம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு இன்கம் வாங்கிட்டு அவங்க இறந்துட்டாங்கன்னா கூட நாமினி தொடர்ந்து அந்த இன்கம் வாங்கிக்கலாம். நாமினி இறந்து போயிட்டா அடுத்த லீகல் வாரிசு தொடர்ந்து அந்த பணத்தை வாங்கிக்கலாம். சோ பிளான் வில் சேவிங்ஸ் பிளான் பொறுத்த வரைக்கும் தேங்க்யூ மேடம். இந்த ஒரு பிளான் மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் இருக்கிறது இல்ல மேடம்? இப்ப நமக்கு கேரண்டி